பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, எனக்கு பின்னாடி பார்த்துட்டீங்க அப்படின்னா விலை மதிப்புமிக்க கார்களும் விலை மதிப்புமிக்க வீடுகளும் அநேக காரியங்களை உங்களால் பார்க்க முடியும். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 16வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை என்னால் நினைவு கூற முடிகிறது. ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு என்ன லாபம்? பிரியமானவர்களே, இந்த காலத்திலும் நாம் எதற்கு பின்பாக ஓடிக்கொண்டிருக்கோம்? உலகத்திலே செல்வத்திற்கு பின்பாகவும், ஒரு சோசியலில் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணுன்றதுக்காகவும், ஒரு பதவிக்காகவும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். மனுஷனாக பார்க்கறதில்ல, ஹியூமனிட்டியோட வாழ்றதில்ல. பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய ஒரு வாழ்க்கையை மனிதன் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எந்த பதவியில் இருந்தாலும், எந்த உயர்வில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ரட்சிப்பு இல்லை என்றால், அந்த மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை என்றால் அவரது வாழ்வே கேள்விக்குறியாக மாறிவிடும். கடவுளோடு கூட இணையாத ஒரு வாழ்வு அது வாழ்வாக கருதப்படாது. பிரியமானவர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவருடைய அன்பை நீங்களும் ருசித்து பாருங்கள். இயேசு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் உங்களுக்காக சிலுவை சுமந்தார், உங்களுக்காக ரத்தம் சிந்தினார். நீங்கள் தனிமை அல்ல. இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்யப்படாத ஒரு வாழ்வல்ல. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.